அந்த நீதிபதி வந்து உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அது மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அதை நடுநிலையாக ஆய்வு செஞ்சு அப்படி இல்லை, அங்கே இருக்கிற கன்னடர் மக்களை வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது இப்படி ஒரு தீர்ப்பை வந்து எது சரி தவறுன்றதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சொன்ன விஷயம் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படின்றாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் வரலாற்று படித்தவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். தமிழிலிருந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகள்லாம் வந்து கிளைச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பேசும்போது அது நீதியரசர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மொழியியல் ஆய்வாளரா, மொழியியல் அறிஞரா, எந்த அடிப்படையில் வந்து அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. அந்த கேள்வியை முன் வச்சு தான் வந்து அந்த தீர்ப்பையே கொடுத்துருக்காரு அந்த கேள்வி கேட்டு. இப்போ அப்படி கேட்கும்போது அவர் உண்மையிலே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து சரியா தவறா அப்படின்றதுக்கு மொழியியல் ஆய்வாளர்களுக்கு அந்த மனுவை வந்து பரிசீலனைக்கு அனுப்பியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்கு, இந்த மனு வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனைக்கு அனுப்பி அந்த சம்மந்தப்பட்ட அரசிடம் வந்து அந்த பதில் மனு கேட்டு உண்மையிலேயே தவறா சரியானது ஆய்வு செஞ்சு அறிஞர்களின் கருத்தோட அதை வந்து பதில் கொடுத்துருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்கும். புரிஞ்சதா?